Good evening, friends. Today we will go into some philosophy again. Listen to this story. A woman walked into a mall, a shopping mall. At a corner, there was a counter, and the counter pinnala guard irukar. She just asked, "What do you sell here?" Whatever you wish. So இவங்க வந்து பெஸ்ட் திங்ஸை கேட்கணுமே த்ரில் ஆகி she asked for the following things: freedom from fear, wisdom, love, happiness, peace, இந்த மாதிரி. You got me wrong, dear. Here we don't sell fruits. We sell seeds for them. நீ தான் அந்த சீட்ஸ் எடுத்துகிட்டு போய் வாட்டர் பண்ணி நர்ச்சர் பண்ணி வித் ஃபுல் இன்டெலிஜென்ஸ் உன்னோட பெயின்ஸு லேபரை காட்டி கம்பேஷனோட ஆல்ட்ரூயிசமோட அந்த சீட்ஸை வளர்த்தினா அல்டிமேட்லி யூ வில் கெட் தோஸ் ஃப்ரூட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப பேஷன்ஸ் வேணும், கெப்பாசிட்டி டு ஃபோர்பேர் அண்ட் அக்செப்ட் அன்அக்செப்டபிள் ஈவெண்ட்ஸ் வெல் டூயிங் ஸோ. ஸோ இப்படி தான் நமக்கும் சோஷியல் மீடியாவில் பல பிளாட்ஃபார்ம்ஸில் ஏகப்பட்ட மெசேஜஸ் எத்திக்ஸை பற்றி வேஸ் ஆஃப் லைஃப்பை பற்றி காண்டக்டை பற்றிலாம் வருது, மாரல் வேல்யூஸை பற்றிலாம். இதெல்லாம் வந்து நம்ம பை நவ் we should have become better human beings by absorbing all this, but it doesn't happen so. ஏன்னா இதெல்லாம் சீட்ஸ் தான். how to get the fruit out of them? ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்கிரிப்சர்ஸ் ரெண்டு ஃபேக்டர்ஸை சொல்லுது. முதல்ல தபஸ்ங்கிறது அஃப்கோர்ஸ் இட் இன்வால்வ்ஸ் போத் மைண்ட் அண்ட் ஃபிசிக், பட் மோர் ஆஃப் ஃபிசிக்கல். அதாவது பை ஃபாலோயிங் கண்டினியூஸ்லி நான் வயலன்ஸ், ட்ரூத்ஃபுல்னஸ், அது மட்டும் இல்லை செலிபஸி கண்டினியூஸாக, அண்ட் நான் கவர்டட்னஸ், அதாவது ஒரு கன்னிவன்ஸ் இல்லாமல் இருக்கிறது, அண்ட் கான்ஸ்டன்ட் செல்ஃப் ஸ்டடி, அதாவது அப்பப்போ மைண்ட்லேருந்து விலகி இருந்து நம்ம தாட்ஸ் எப்படி போச்சுங்கிறத ஆடிட்டிங் பண்ணுறது, இப்படிலாம் செய்யறது தபஸ். இப்போ ரெண்டாவது ஃபேக்டருக்கு வருவோம். வாட் இஸ் கால்ட் அபியஸ். அபியஸ்ங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டு எதை சொல்லுதுன்னா, ஒரு கண்டினியூஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் நம்மளை இன்டெல்ஜ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம். இட்ஸ் சச் எ ப்ராக்டிஸ் வில் டெஃபினெட்லி கிளென்ஸ் அவர் சோல் அண்ட் வில் டெஃபினெட்லி பேர் ஃப்ரூட் டுவர்ட்ஸ் வாட் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார். ஆனால் அதை எப்படி செய்யறது? தட்ஸ் பை மைண்ட் கண்ட்ரோல். ஆனால் முதல்ல சொன்ன தபஸ் கூட மோர் ஆஃப் ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸ் which will ultimately bear fruit to the mind, all efforts of the mind. But இது வந்து purely by mind control. But how? Mind control by detachment. That is the key. Detachmentங்கிறது எப்படி? How is it possible? அதாவது நம்ம மைண்ட் இருக்கே, அது வந்து ஒரு மேஜர் obstacle in our spiritual progress. அதை வந்து நீங்கள் சப்கான்ஷியஸ் லெவலில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லி அதை கண்ட்ரோல் பண்ண அது முரண்டுக்கிட்டு தான் போகும். யூ வுட் ஹவ் சீன் இட் ப்ராக்டிக்கலி. ஸோ பின்ன எப்படி பண்ணுறது? பை டிட்டாச்மெண்ட். அதாவது என்ன பண்ணணும்னா, எகெயின் அட் த சப்கான்ஷியஸ் லெவல் பை அ சட்டில் மேனர் வி ஹவ் டு ஏலியனேட் அவர் செல்ஃப் ஃப்ரம் த மைண்ட் அண்ட் பி டிட்டாச்ட் அண்ட் வாட்ச் வாட் ஹேப்பன்ஸ் தேர். ஒரு வைராகியா தான் அதை சப்சீரிவெண்ட் ஆக்க முடியும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் வந்து இஃப் யூ ரியலி ஏலியனேட் யுவர் செல்ஃப், கிராஜுவலி டிட்டாச் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த மைண்ட் அண்ட் அப்சர்வ் இட், அது படிஞ்சிருன்றாங்க பை ப்ராக்டிஸ். திஸ் இஸ் அபியஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் பாசிபிள். ஸோ கிராஜுவலி யூ வில் பி செட் அசைட் ஃப்ரம் த வேகரிஸ். அந்த மைண்ட் பவரை இழந்துரும், அதோட கிரிப்லேருந்து விலகிடலாம். ஸோ யூ கேன் ரீச். ஸோ தீஸ் ஆர் த டூ ஃபேக்டர்ஸ் as I said. That is, first is tapas, ரெண்டாவது அபியஸ், with which you can convert those seeds which we get through the social media platforms or by any method of reading and get fruits from those seeds. Thank you for listening.